வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் கனெக்ட். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிசம்பரில் இந்தியா போன வீடியோஸ் அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து டிசம்பர் 21, 2023. ஸோ இதுதான் சிட்னி ஏர்போர்ட். நம்ம வந்தாச்சு. வந்து பேகெல்லாம் வந்து செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்டுக்கு போகணும். ஃப்ரீ ஷாப்ஸ் நிறைய இருக்கும். இது மெயினாக வந்து நிறைய பிராண்டட் ஷாப்பாக இருக்கும். யாராவது வந்து இந்த மாதிரி டூரிஸ்டாக இருக்கவங்கலாம் வந்து இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டியூட்டி வந்து அதில் ஜிஎஸ்டி அதெல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஏர்போர்ட்லேருந்து வாங்குவாங்க. நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிராண்டட் பர்ஃப்யூம், அதுக்கப்புறம் வந்து சன்கிளாஸஸ் ஆர் பேக்ஸு, அந்த மாதிரி ரொம்ப பயங்கர எக்ஸ்பென்சிவான ஐட்டமாக தான் இருக்கும். நம்ம மோஸ்ட்லி ஏர்போர்ட்டில் எதுவும் வாங்க மாட்டோம். ஏன்னா எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். சும்மா வேணால் வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். வேணும்னா டிரான்சிட்டில் வந்து சாக்லேட்ஸ் வந்து சிங்கப்பூரில் வாங்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இங்கே பேக்கோட வெயிட்டில் வந்து அது வராது. நம்ம டிரான்சிட்டில் வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து நேராக ஃப்ளைட்டுக்கு போகலாம். அந்த மாதிரி பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஊருக்கு இந்த இது பாருங்களேன். இது வந்து என்னென்னா, அந்த கங்காரு இருக்குல்ல, அந்த வச்சு வந்து நிறைய என்னெல்லாமோ பண்ணியிருக்காங்க சாப்பிட்றதுக்கு. அதுதான் அதோட சிப்ஸு என்னெல்லாமோ பண்ணியிருக்காங்க. அதுதான் சும்மா எடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நேராக நம்ம கேட்டுக்கு தான் போகிறோம். இது பெரிய சிட்னி ஏர்போர்ட் வந்து பயங்கர பெரிய ஏர்போர்ட் தான். கேட்டுக்கு போகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இல்லாட்டி ஏதாவது புக் ஸ்டோர் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த கேட் பக்கத்துலேயே. யூஸ்வலாக அங்கே போய் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்போம். நம்ம வந்து வீட்டிலேருந்து ஒரு 7:30க்கெலாம் கிளம்பியாச்சு. 12 o'clock தான் ஃப்ளைட்டு. வந்துட்டு நம்ம ஏன்னா இங்கே வந்து இந்த டிசம்பர் கிறிஸ்மஸ் டைம்னால பயங்கர கூட்டமாக இருக்கும். ஏர்போர்ட்டை பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக ஒரே எல்லாருமே ட்ராவல் பண்ணுவாங்கள்ல, அதனால் நம்ம ஏரியாச்சு. நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே நம்ம போகிறது வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். யூஸ்வலாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், அப்படி இல்லைன்னா மலேசியன் ஏர்லைன்ஸில் தான் நாங்கள் ஊருக்கு மோஸ்ட்லி நாங்கள் புக் பண்ணி போவோம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து கொஞ்சம் மலேசியன் ஏர்லைன்ஸோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா, சிட்னிலேருந்து நம்ம நேராக போகிறது சிங்கப்பூருக்கு. அது வந்து ஒரு 7.5 hours ஆகும். அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் வந்து ஈவினிங் அவங்க சிங்கப்பூர் டைமில் வந்து 5 o'clock 5:30க்கு போகுது. அப்புறம் சிங்கப்பூர் டைம் 8 மணிக்கு திருப்பி சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு நமக்கு ஃப்ளைட்டு. ஸோ நம்ம கிளம்புனது வந்து 21 சிட்னி டைம் மத்தியானம் கிளம்புனோன்னா, இந்தியா டைம் 21க்கு நைட்டு 10 மணிக்கு சென்னைக்கு வந்துடும். அதுதான் வந்து நம்மளோட ஐட்னரி. நம்ம மோஸ்ட்லி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் தான் நம்ம போவோம். அப்படி இல்லைன்னா மலேசியன் ஏர்லைன்ஸ், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து மலேசியன் ஏர்லைன்ஸோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் கேள்விப்படணும் ஸ்கூட்டுமே வந்து ஓகேவாக தான் இருக்குது. அது வந்து இன்னும் கொஞ்சம் சீப்பஸ்ட் ட்ராவல் ஏர்லைன்ஸு. அதுவுமே நிறைய பேர் போகிறாங்க. ஏன்னா அது வந்து டைரெக்டாக திருச்சி அதுக்கே இருக்குது. இவங்க 7 hours ஃப்ளைட்டுனால 2 மீல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜூஸஸோ இல்லாட்டி ஏதாவது ட்ரிங்க்ஸோ வாங்கி நம்ம வேணும்னா எப்போ வேணாலும் ஏர் ஹோஸ்டர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப 7 hours ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி ட்ராவல் டைம் தான். மோஸ்ட்லி வந்து எப்படி இருக்குன்னா, சிட்னி டு அந்த பர்த் இருக்குல்ல, அது போகிறதுக்கே 3 hours ஆயிரும். அதாவது ஆஸ்திரேலியா விட்டு வெளியில் வர்றதுக்கே 3 hours ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கடல், அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூர் வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து டேக் ஆஃப் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவில் வந்து நிறைய நீங்கள் வந்து நான் ஃபுட்டு சாப்பிட்டது அதெல்லாம் நிறைய கவர் பண்ணல எதுவுமே. மோஸ்ட்லி ஃப்ளைட் ட்ராவலும் ரோட் ட்ராவல் அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, இந்த கிளிப்ஸ் இருந்தனால நான் கம்பைல் பண்ணி போட்டேன். அப்படியே பாருங்கள். ஸோ நம்ம சிட்னிலேருந்து நம்மளோட டேக் ஆஃப் இப்படி தான் இருக்குது. இங்கே வந்து இங்கே வெதர் வந்து இங்கே சம்மர், அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா, இந்தியாவில் இந்த டைமில் வந்து ஃப்ளட்டு வந்துச்சு. அதனால் கொஞ்சம் நமக்கு யோசனையாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் புக் பண்ணது வந்து 6 monthsக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம்.
அது கரெக்டாக அந்த டைம் பார்த்து நமக்கு ஃப்ளட். ஏன்னா நாங்கள் வந்து சென்னையிலேயும் ஃப்ளட் வந்துச்சு. சென்னை ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2 days இருந்துட்டு அதுக்கப்புறம் திருநெல்வேலி தான் என்னோடய ஊர். அதனால் அங்கே போகிறதுக்கு தூத்துக்குடி ஃப்ளைட் எடுக்கணும். அங்கே தூத்துக்குடியிலேயும் வந்து ஃபுல்லாக ஃப்ளட் இருந்துச்சு அப்போது. அதனால் ஃப்ளைட் எதுவும் கேன்சல் ஆகலை. அதனால் ஓகேவாக தான் இருந்துச்சு. எப்படி ஓட்டுறது அப்படின்னா, நம்ம வந்து மூவிஸ் இருக்கும், அப்புறம் வந்து பாட்டு கேட்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது புக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போய் ரீட் பண்ணலாம். இல்லாட்டி மொபைலில் சில பேர் அவங்களோட பிடிச்ச ஃபேவரட் மூவியை எடுத்துகிட்டு வந்து அதையும் பார்ப்பாங்க. நம்ம மூவியை பார்த்துட்டே அவங்க கொடுக்குற ஸ்நாக்ஸு சாப்பாடு அப்படியே சாப்பிட்டுட்டே போயிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து டைம் பாஸ் ஆகிடும். நாங்கள் பகலில் போனனால பெருசாக தூக்கம் வரல, அதனால் ஓகே தான். நைட்டு போனீங்கன்னா இங்கே கொஞ்சம் தூங்க முடிஞ்சால் தூங்கிடலாம். அப்படியே நம்ம வந்து டைம் பாஸ் பண்ண வேண்டியதான். அப்புறம் நம்ம வந்து எங்கே வந்துட்டோன்னா, நம்ம சிங்கப்பூர் வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த சிங்கப்பூரோட ரீச் ஆகும்போது கீழே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து அது தீவு தானே, ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஷாங்காய் ஏர்போர்ட்டாக அங்கே வந்து நம்ம வந்து லேண்ட் ஆகும். அது வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு. உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது. அந்தளவுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அவங்க நல்ல அது ஏன்னா அது மெயின் ஹப்னால, அந்த சிங்கப்பூர் டிரான்சிட் ஹப்னால அதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இருக்கலே ரொம்ப பிடிச்ச ஏர்போர்ட் அது. ஸோ நம்ம ஈவினிங் வந்தனால இங்கேயுமே வந்து கிளியராக தெரியுது, வெளியில் கிளியராக தான் இருந்துச்சு வெதருமே. அப்படி தான் நம்ம லேண்ட் ஆகிட்டோம். லேண்ட் ஆகிட்டு என்ன பண்ணுவோன்னா, யூஸ்வலாக உள்ளே போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது அந்த மேலே வந்து இது இருக்கும், ஃபுட் கோர்ட் மாதிரி. அங்கே போயிட்டு நம்ம ஏதாவது வேணும்னா ரெஃப்ரெஷிங்காக ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சும்மா ஒரு நடந்துட்டு அப்படியே நம்ம கேட்டுக்கு போயிட்டோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து டிரான்சிட் டைம் வந்து இங்கே 5:30க்கு ரீச் ஆச்சுன்னா வெளியில் வர்றதுக்கு ஒரு 6 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் 8:30க்கெலாம் அடுத்த ஃப்ளைட் இருக்குது. ஸோ ரொம்ப டைம் இருக்காது. ஸோ இதுதான் சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்தாச்சு. நம்மளோட இந்த டெர்மினலில் இறங்கி நம்ம வந்து நம்மளோட கேட் பக்கத்துக்கு போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து லேட் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு போகிறோம். ஆனால் போகிற வழியில் நம்ம வந்து மெயினாக ஒன்று வாங்கணும். இங்கே வீட்டில் வந்து எல்லாருமே வந்து இந்த ஆக்ஸ் ஆயில் மாதிரி இங்கே ஒரு ஆயில் கிடைக்கும், சிங்கப்பூர் மெடிக்கேட்டட் ஆயில். அது யூஸ்வலாக நாங்கள் எல்லாருக்கும் வாங்கிட்டு போவோம். அது வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது இங்கே. அதுங்க இந்த இருக்குல்ல, இந்த ஷாப்பில் தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. இந்த இருக்குல்ல, இந்த ஆயில் தான். அதனால் அந்த ஆயில் வந்து எல்லாருக்கும் வாங்குறதுக்காக அங்கே போய் ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு நடந்துட்டு அப்புறம் மேலே வந்து ஒரு இந்தியன் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும் அந்த ஃபுட் கோர்ட்டில், அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம அப்படியே இங்கே வந்து கிறிஸ்மஸ்னால ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, நல்லாயிருக்கும் கிறிஸ்மஸ் டைமில் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ அப்படியே நம்ம கேட்டில் போயிட்டு நம்ம அடுத்த ஃப்ளைட்டு நம்ம சென்னைக்குள்ளது நம்ம ஏற வேண்டியதுதான். இந்த ஏர்போர்ட்லேயே வந்து நிறைய டெர்மினல் இருக்குது. இப்போ டெர்மினல் 4 வேறு தந்திருக்காங்க. முதல்ல 3 தான் இருக்கும், இப்போ 4 தந்திருக்காங்க. அந்த 4th டெர்மினல் பார்க்குறதுக்கு ஏதோ பஸ்ஸில் வந்து வெளியில் போயிட்டு பார்க்கணும் போல். நாங்கள் அதுக்கெலாம் போகல, எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம ஏறியாச்சு நம்ம ஃப்ளைட்டு. இதுதான் ஃப்ளைட்டு, சிங்கப்பூர் டு சென்னை. இதுதான் 3 hours ஆகும். ஸோ அப்படியே அவ்வளோதான், நம்ம வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு சிங்கப்பூர்லேருந்து. பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி தெரியுது சிங்கப்பூர். மேலே போனதுக்கப்புறமா கீழே சிங்கப்பூர் வந்து இந்த மாதிரி தான் தெரியுது. நிறைய ஒரே தண்ணியாக சூழ்ந்துருக்கு. ஆக்சுவலாக நல்ல சிட்டி. நாங்கள் வெளியிலலாம் போகல, நம்ம ஏர்போர்ட்லேயே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு நம்ம 10 மணிக்கு சென்னை வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இங்கே வர்றப்பவே இல்லை தெரியுதா, அந்த இதில் ஜன்னலில் மழை தூறல் இருந்தது. ஆனால் ரொம்பலாம் மழை பெய்கிற மாதிரிலாம் இல்லை, தூறலாக தான் இருந்துச்சு. பெஞ்சிருக்கு மழை,
தூறலாக இருந்தது. மழை பெஞ்சிருக்கும் போல் தெரியல. நம்ம வந்தாச்சு, நம்ம இந்தியா வந்து தொட்டுட்டோம், சென்னைக்கு வந்துட்டோம். வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, சென்னையில் வந்து நம்ம ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம ரீச் ஆகும் போதே மிட் நைட்டுக்கு மேலே ஆகிடுச்சு. போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரிலேட்டிவ்ஸ்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு கிளம்புவோம். அதுக்கு அடுத்த நாள் அதான் யூஸ்வலாக நம்ம பண்ணுறது. ஸோ இதுதான் நம்ம தங்கி இருந்த ஹோட்டல். அவங்களுமே கிறிஸ்மஸ்க்கு நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து சென்னையில் வந்து நம்ம ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கும். இது வந்து லீ மெரிடியன் தான். ஸோ அவங்க இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ அப்புறம் குடில் அதெல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் எடுத்துகிட்ருக்கோம். அப்புறம் நமக்கு அந்த ரூம் செக்இன் பண்ணதுக்கப்புறம் மேலே போய் நம்ம வந்து தூங்கணும். இவங்க வந்து என்னென்னா இங்கே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஃப்ரீ, மற்றபடி லன்ச் அண்ட் டின்னர் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ரூம்ஸ்லாம் இப்படி தான் இருக்குது. ரூம் டூர் கூட எடுக்கலை. ரூம்ஸ்க்கு போகிறதுலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து காலையில் வந்து பஃபே பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். நம்ம நைட் வந்து வந்த டயர்டில் படுத்து தூங்கியாச்சு. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரூம்லேருந்து வெளியில் வரப்போ எடுத்தது. ஸோ நம்ம இருந்தது ஃபஸ்ட் ஃப்ளோர். நம்ம கீழே இறங்கி போனோம் அப்படின்னா அவங்க வந்து இது வச்சுருந்தாங்க, பஃபே பிரேக்ஃபாஸ்ட். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து வெளியில் நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா காலையில் 7 o'clockலேருந்து 10:30 வரைக்கும் இங்கே வச்சுருப்போம். அவ்வளோதான், நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான். நம்ம கிளம்பி போயிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா கொஞ்ச நேரம் அவங்க வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி 2 பேர் இருக்காங்க, எங்களோட ஃபேமிலி தான் அவங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொருத்தவங்க வீட்டுக்கும், அது கொஞ்சம் ரொம்ப தூரம், அங்கேயும் போயிட்டு அதுக்கப்புறமா திருப்பி வர்றதுக்கே நைட் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் திருப்பி கிளம்பி நமக்கு அடுத்த நாள் தூத்துக்குடிக்கு ஃப்ளைட்டு. ஸோ அதான் ஏர்லி மார்னிங் அடுத்த நாள் தூத்துக்குடிக்கு ஃப்ளைட்டு. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து கிளம்பி நம்ம இதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்ருக்கோம். தூத்துக்குடி ஏர்போர்ட் வந்து ரொம்ப சின்ன ஏர்போர்ட் தான். எனக்கு வந்து திருநெல்வேலி அப்படிங்கிறனால திருநெல்வேலியில் நாங்கள் வந்து பாளையங்கோட்டை. ஸோ தூத்துக்குடியிலேருந்து அந்த பாளையங்கோட்டை வந்து நம்ம காரில் போனீங்கன்னா ஒரு 30-40 மினிட்ஸ்லேயே போயிடலாம் அந்த ஏர்போர்ட்லேருந்து. அதனால தான் தூத்துக்குடி வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது. பக்கத்தில் அதுதான் ஏர்போர்ட் இருக்குது. ட்ரெயினில் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஓவர் நைட்டு நிறைய லக்கேஜ் வச்சுட்டு போகிறதுக்கு. அதனால் ட்ரெயின் வந்து அவ்வளோவா சரியாக வராது. அதனால தான் ஃப்ளைட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ நம்ம வந்தாச்சு, இதுதான் சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட். வந்துட்டு திருப்பி நம்ம பெட்டி எல்லாத்தையும் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தூத்துக்குடி ஃப்ளைட்டில் வந்து கிளம்பி நம்ம ஊருக்கு போயிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி ஆகுது நமக்கு. ட்ராவல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி இல்லை. முன்னாடி நாங்கள் கோயம்புத்தூரில் இருந்தோம் ஆஸ்திரேலியா போகிறதுக்கு முன்னாடி. அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக. நேராக கோயம்புத்தூருக்கு சிங்கப்பூர்லேருந்தே இருக்குது. ஸோ அப்போ வந்து போகும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அம்மா வீட்டுக்கோ இல்லாட்டி என்னோடய ஹஸ்பண்டோட அவங்க வீடு வந்து மதுரை. ஸோ போகிறதா இருந்தால் 2 பேர் வீட்டுக்குமே வந்து டைரக்ட் கனெக்டிவிட்டியே இல்லை. அதனால் நாம் வந்து ப்ரிஃபரபிளி பக்கத்தில் இருக்கிறது வந்து தூத்துக்குடி இருக்குது. கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா திருப்பி கார் எடுத்துகிட்டு போகணும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி தூத்துக்குடி ஏர்போர்ட் போகிறோம். வந்து நமக்கு வந்து பஸ்ஸில் தான் நம்ம கூட்டிகிட்டு போவாங்க, இண்டிகோவில் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ போயிட்டு நம்ம அந்த ஃப்ளைட்டில் வந்து ஏற வேண்டியதான்.
ஸோ சென்னை டு தூத்துக்குடி வந்து 1.5 மணி நேரம் ஃப்ளைட் டைம். அதுக்கப்புறமா நமக்கு அங்கே வந்து ஸ்நாக்ஸு வந்து வேணும்னா நம்ம வாங்கி சாப்பிட்லாம். நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம், ஆனால் நல்லாவே இல்லை ஸ்நாக்ஸு. வடா பாவ் தான் ஸ்நாக்கு, அதை தான் வந்து அவங்க வந்து மும்பையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே மேலேருந்து நம்ம தூத்துக்குடி ரீச் ஆகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃப்ளட்டு வந்ததுக்கு அங்கங்கே தனித்தனியாக ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ அதை தான் பார்த்துட்டே வந்தோம் எப்படி அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. தூத்துக்குடி வந்து நல்லாவே அஃபெக்ட் ஆயிருந்தது. நாங்கள் வர்றப்போ வந்து ஃப்ளட்டு முடிஞ்ச டைம் தான் கரெக்டாக. நம்ம வந்து லேண்டாக போகிறோம். லேண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டிலேருந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. நாங்கள் வர வேணான்னு சொல்லிட்டோம். எங்கள் அப்பா வருவாங்க யூஸ்வலாக, யாரும் வர வேண்டாம் ஏன்னா ஃப்ளட்டும் அதுவுமா இருக்கனால ட்ராவல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்களே வந்துடுறோம்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. அவர் அந்த டாக்ஸி டிரைவர் மட்டும் பார்த்துட்டு நம்ம ஏறி நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். அதுதான் ஏர்போர்ட் வந்து ரொம்ப க்யூட் ஏர்போர்ட். ஏன்னா வந்து ரொம்ப நம்ம ஏதோ வீட்டில் இருந்துட்டு நமக்கு ப்ரைவேட் ஃப்ளைட்டில் வர்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இறங்கி அப்படியே நம்ம பாட்டுக்கு உருட்டிட்டு போக வேண்டியதான். ஒரு சின்ன ஏர்போர்ட் தான். ஈவன் நமக்கு வந்து வர்ற பெட்டியுமே நம்ம அந்த கன்வேயர் பெல்ட்லாம் கிடையாது, மேனுவல் ஒர்க் தான் நிறைய பண்ணுவாங்க இங்கே. ஸோ அவங்க எடுத்து வச்சிட்டாங்கன்னா நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான். சின்ன ஏர்போர்ட்னால ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் நமக்கு. இந்தியாவில் இந்த தடவை நாங்கள் எங்கேயுமே நாங்கள் வந்து ரொம்ப யூஸ்வலாகவே ரொம்ப நாங்கள் ட்ராவல் பண்ண மாட்டோம். இந்தியாவில் மோஸ்ட்லி வீட்டில் தான் இருப்போம். இந்த தடவையும் நாங்கள் எங்கேயுமே ட்ராவல் பண்ணல. வீட்டில் திருநெல்வேலியில் இருந்தோம். அப்புறம் வந்து மதுரையில் கொஞ்ச நாள் பொங்கல் டைமில் போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படியே திருப்பி ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். அதுதான் இந்த தடவை பண்ணோம். ஆனால் நிறைய வீடியோஸ்லாம் இல்லை, ஒரு கப்புள் ஆஃப் வீடியோஸ் இருக்கும். அப்புறம் நம்மளோட ரிட்டர்ன் ட்ராவல் இருக்கும். அதை வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.